மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சாரதாவுக்கு அம்மு வீடியோ கால் பேசுகிறாங்க. இப்போ தூக்கம் வரலையா என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு தூக்கம் வரல, அதான் கதை கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னபோது இப்போ பார்த்தா சாரதா வந்து அம்முக்கு ஒரு அழகான கதை சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறம் தூக்கம் வருது தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கு போது இப்போ விஜய் அங்கே வந்துடுறாரு. யாருக்கிட்டமா ஃபோன் பேசுகிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மு மாதிரி சாரதா பாட்டிகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்மு வந்து எங்கள் அம்மா அவரோட ஃபோட்டோ எங்கள் அப்பா காட்டினாங்க. அவங்க பார்த்தா காவேரி மிஸ் மாதிரியே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதாவுக்குமே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. அடுத்து விஜய் வந்து தூங்க சொல்லிவிட்டு அம்முவை அடுத்து அந்த ஃபோன் வாங்கி வீடியோ கால் பேசுகிறாரு. நிறைய விஷயம் எமோஷனலாக பேசுகிறாங்க. எப்போயுமே பார்த்தோம்னா நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு யதார்த்தமான கதையாக தான் இன்றைக்கான எபிசோடும் இருந்துச்சு. அடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிடிக்கலன்னு சொன்னதும் மேட்ரிமோனியில் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணதும் தாத்தா கிட்ட பேசுனதும் எல்லா விஷயத்தையும் விஜய் சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. சாரதாவுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து காவேரி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசி ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இல்லை நான் விஜய் மேலே ரொம்ப அக்கறைப்படுறேன், நம்மளால தானே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ அக்கறைப்படுற நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சாரதா மறுபடியும் அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. இப்போ காவேரி வந்து என்னால் அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவரோட ஒய்ஃபை வந்து ரொம்பவுமே நேசிச்சிருக்காரு, அப்படி நேசித்த ஒருத்தவரை வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ அதெல்லாம் பேசாத, நான் நல்ல பொண்ணாக பார்த்து அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரதாவுக்கு சரியான கோவமாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வீட்டில் பார்த்தோம்னா தாத்தாவுக்கு மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அங்கே ஒரு விஜயோட ப்ரொஃபைலை பார்த்து நிறையா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜய் அந்த விஷயத்தை சொல்லி இது அப்படியே ரொம்ப பேர் சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி முதல்ல அந்த விஷயத்தை டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா பொண்ணு பார்த்தாச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போய் பேசிட்டு அது ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். கடைசியில் அதை டெலீட் பண்ணுறாங்க. பார்த்தா அதுக்கு ஓடிபி டெலீட் பண்ணுற ஓடிபி வந்து இவங்களோட மொபைலுக்கு வரல. மறுபடியும் ரீசெண்ட் ஓடிபி கொடுக்குறாங்க, அப்பயும் வரல. மறுபடியும் பார்த்தோம்னா தான் காவேரி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ காவேரி ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண பார்க்குறீங்களா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஓடிபி வந்துச்சு, உங்கள் பேரனோட வாழ்க்கை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படி இப்படின்னு தாத்தாவை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்றாங்க காவேரி. உடனே விஜய் வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி நான் தாங்க டெலீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு எப்படி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் உங்கள்கிட்ட நேரில் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சரி பார்க்குக்கு வாங்க அங்கே பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் சும்மா இருந்தால் பத்தாது, கண்டிப்பாக எல்லா உண்மையும் ஒரு சில விஷயங்களை வந்து காவேரிகிட்ட பேசி தான் ஆகணும்னு தாத்தாட்ட சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே சாரதா ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்காங்க காவேரி பேசினதுனால. அதை கங்கா கிட்டையும் யமுனா கிட்டையும் வீடியோ காலில் பேசுகிறாங்க. அவங்க வந்து சாரதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. நல்லது நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சாரதா அதை நினச்சி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் வீக்கெண்டோட எபிசோட் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தா, அதாவது பார்க்கில் வந்து விஜயும் காவேரியும் பேசுகிற மாதிரி அதோட முடிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.